ஸ்ரீ வராக ஜோதிட பயிற்சி மையம் வழிநடத்தும் அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் டிசி மூவி உள்ள படத்தின் உள்ள சந்திரா என்ற ஒரு கேரக்டருக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க. வணக்கம் ஐயா. இதை அடுத்து ஆன்மீக தகவலும் இதே போல மூவி ரிவ்யூகளும் நம்ம சேனல் வழியாக வந்து கொண்டே இருக்கும். யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்ய வேண்டும் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ண வேண்டும், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண வேண்டும். நாங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப டிசி திரைப்படத்துல சந்திரா என்ற கேரக்டர் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப அந்த சந்திரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெயருக்கு என்ன பலன் சொல்லலாங்க? நம்ம சந்திரான்னு பேருக்கு நம்ம வந்து பலன் எடுத்துக்கணும்னா ஜோதிட ரீதியான்னு பார்க்க போது ஒரு நிலவு, முழு நிலவு சந்திரன்ன்றது ஒரு கிரகத்தை நம்ம வந்து வைத்து நம்ம அந்த திரைப்படத்துல அவனோட கேரக்டர் எவ்வாறு இருக்கும், அந்த திரைப்படத்துல என்ன சொல்ல வரோன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு சந்திரான்றது ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது மனைவி கணவனோ அப்படி எடுத்துக்கலாம், அல்லது 27 நபர்கள் இருக்குன்றது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றுப்படி பார்க்க போனா 27 எண்ணிக்கை கொண்ட சந்திரான்றவங்கிட்ட உறவா இருக்கலாம். அதாவது நட்பு ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக கணவன் மனைவி என்ற இதிலே இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம். எப்படி நம்ம இந்த வகையில் இருக்கலான்றது நம்மளுடைய கணிப்பு. சந்திரான்றதை வந்து நம்ம ஒரு வாரத்தில் இல்லை ஒரு தினசரின்னு பார்க்க போனால் 50% பாதி நாட்கள் முழு சந்திரன் என்பது 15 நாள் முழு நிலவும் 15 நாள் பின் நிலவும் இருக்கும். அதே போல வாழ்க்கையினுடைய அந்த படத்தினுடைய தத்துவமும் சரி, இல்லை தொழில்காரர்கள் எந்த இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் சந்திரான்ற கேரக்டர் பாதி நேரம் ஒரு அணின்ற கேரக்டராகவும் பாதி நேரம் உண்மை என்ற கேரக்டராகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த திரைப்படத்துல. அதாவது இப்ப நீங்க சந்திரான்ற பெயருக்கு வந்து சந்திரனை குறிப்பிட்டு வளர்புரை தேய்புரை கணக்கு கான்செப்ட்ல நீங்க அந்த பெயருக்கு இந்த பலன் இருக்கும்னு சொல்றீங்க. அதே போல சந்திரனுக்கு வந்து 27 மனைவிகள், அதில் மிக நெருக்கமான மனைவி ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான் அப்படின்னு வரலாறு உள்ளது. அந்த வரலாற்றை சுற்றி காட்டு நீங்க சொல்லுகிறது சிறப்பாக இருக்குதுங்க ஐயா. இதை அடுத்து அந்த சந்திரா என்ற கேரக்டர் வந்து பாதி வில்லனாவும் பாதி வந்து ஹீரோவாகவும் இன்னும் சொன்னீங்க. அதை வந்து கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? பாதி வில்லனாவுன்னா உண்மைக்கு நிகரா இயற்கைக்கு மாறான செயல்ல பாதி 50% இருக்கலாம், பாதி உண்மைக்கு நேர்மையா வந்து முழு இதாக இருக்கலாம். அதாவது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இப்படிதான் செய்யணும், நேர்கோட்டில் இப்படிதான் செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்றது மக்களுக்கும் சரி, அந்த திரைப்படத்தில் இருக்கிற நண்பர்களும் சரி எடுத்துரைக்கலாம். மீதி 50% எப்படி வேணா வாழலாம், இப்படிதான் வாழலான்றது கேரக்டர்ல அப்படியே எதிர்பார்க்கலாம் ஐயா. ஓகே, நன்றி. சிறப்பாக சொல்லியிருந்தீங்க ஐயா. இதை அடுத்து கேள்வி என்னவென்றால் சந்திரான்ற கேரக்டருக்கு நம்ம வந்து பாதி வந்து ஹீரோனி, பாதி வந்து வில்லன் கேரக்டர் நம்ம வந்து பேசச்சுங்க. இதுல வந்து ரொம்ப வில்லன் தளமா, அதாவது வைலன்ஸ் அதிகமா காட்டப்படுமா அந்த படத்துல? சந்திரா கேரக்டர் வந்து வைலன்ஸாக காட்டப்படுமா? எதிர்பார்க்குற மாதிரி இருக்கலாம், பட் ஆனா கிளைமேக்ஸ்ல தான் நம்ம அதனுடைய இதை எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்துல வந்து சுமூகமா சாந்தமாக தான் இருக்கும், வயலன்ஸ் எல்லாமே இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் வேணா கிளைமேக்ஸ் படம் வந்து சந்திரனுடைய முழு நிலை எப்படி எந்த அளவுக்கு இருட்டுத்தன்மை இதாக இருக்குதோ, சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த வளர்பிறை கான்செப்ட் கொண்டு போறீங்க, ஆமா. செகண்ட் ஹாஃப்ல வந்து தேய்பிறை கான்செப்ட் கொண்டு போறீங்க. புரியுது, சிறப்பான வழக்கம் ஐயா. இப்ப இதை அடுத்து அந்த சந்திரா கேரக்டர் விட்டு சந்திரன் வருது. அதாவது அந்த சந்திரா கேரக்டர் வந்து அந்த படத்தில், அந்த திரைப்படத்துல என்ன தொழில் செய்வாங்க ஐயா? சந்திரான்ற இதுல பார்க்க போனா ஒரு பெண்ணுடைய இதே வருது. ஆகாயத்துல நம்ம அண்டத்தில் தான் பிண்டத்தில் வருன்றது ஒரு பழமொழி. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து எந்த நேரமே வந்து அது உல்லாசத்துக்கு அடிமையா இருக்கலாம். ஒரு 27 பேர் கொண்ட புடைசூழ இருக்கிற மகளிர் அமைப்பில் தான் அந்த இது இருப்பாங்க. அது நண்பர்களாகவும் இருக்கலாம், இல்லை அது காமச்சிக்காகவும் இருக்கலாம். அந்த வகையில் நம்ம இதை எடுத்துக்கலாம். முழு நம்ம 50% ஒரு மாதத்துல 15 நாள் 15 நாள் அவர் உல்லாசத்திலே இருக்கலாம். அதனுடைய இதை எடுத்து விழிப்புணர்வை எடுத்துக்காட்டலாம். மேலும் நம்ம வந்து ரொம்ப டீப்பா பார்க்கணும்னா தந்தை கிரகமான சூரியன் மனித ஒளி பெற்று அதை மக்களுக்கு உள்ள உல்லாச கூட இருக்கிற நண்பர்களுக்கு வெளிப்படுத்துற மாதிரி, பூமி இருக்கிறவங்களை வெளிப்படுத்துற மாதிரி அதனுடைய இதை வாங்கி
எல்லார்கிட்டையும் என்னுடைய நட்பை தொழில்கார பாசத்தை வெளிப்படுத்தலாம் என்பது எதிர்பார்க்கலாம். சந்திரான்றது கேரக்டரு சூரியனிலிருந்து ஒளி பெற்ற பூமிக்கு வெளிப்படுற மாதிரி நம்ம சந்திரனை தகப்பன் இருந்து வாங்கி மனைவிமார்களாகிய ஃப்ரெண்டு தோழிகளாக உல்லாசமா அதிக பேர்கிட்ட அதிகமா இதுல ஈடுபாடு எடுக்குன்றது நம்ம இந்த சந்திரா கேரக்டரோட எதிர்பார்ப்பா இருக்கலாம் ஐயா. நன்றிங்க, சிறப்பான விளக்கம். தொழில் இந்த படத்துல இப்படிதான் இருக்கும். தொழில் ஒரு 99% என்ன சாத்தியமாகும். நம்ம படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் அதெல்லாம் முழுமையா நம்ம பார்க்க முடியும். இதை அடுத்ததாக சந்திரா இந்த கேரக்டரோட அவங்க அப்பா அம்மா அந்த படத்துல காட்டப்படுமா காட்டப்படாதா ஐயா? எதிர்பார்க்கலாம் ஐயா. சந்திரான்றது அப்பா அம்மா காட்டப்பட்டு தானே இருக்கணும். ஏன்னா ஒரு உல்லாசத்துக்கு ஈடுபடுறாங்கன்னும் போது தந்தை இதுல வலுக்கட்டமே இதுல கட்டமைப்பு பண்ணி அவங்கள கண்ட்ரோல் படுத்த வரலாம், தண்டிக்க வரலாம். தாயோ இல்ல தகப்பனோ அந்த இடத்துல காட்ட கண்டிப்பா அதுல எதிர்பார்க்க கூட இருக்குங்க ஐயா. நீங்க சரிங்க, சிறப்புங்க ஐயா. இப்ப இதை அடுத்து இந்த ஹீரோ கூட டச்சிங் இருக்குமா ஐயா, இல்ல வில்லத்தனமா இருப்பாங்க ஐயா? இந்த மூவில சந்திரான்ற கேரக்டர் ஹீரோவோட இருப்பாருங்களா, அப்படி இல்லைன்னா ஹீரோ விட்டு விலகி போற சூழ்நிலை ஏற்படுமா, இல்ல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்களா? சந்திரான்ற கேரக்டரு கணவன் ஹஸ்பண்ட் கிட்ட வில்லத்தனமா இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதான் 27 நபரோட உல்லாசமா இருப்பாங்க. அப்பப்போ நம்ம கணவன் மனைவியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு புரிதல் இல்லாம சண்டை சச்சரவா கூட இருக்கலாம், மன கஷ்டத்துல இருக்கலாம். பட் ஆனா கணவன் மனைவி ஒரு நபரா இருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. மனைவி ஏன்னா சந்திரன்றது ஒளிப்பற்ற கிரகம், அதனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு ஒளி இருக்கிறதுனால 27 பெண்களை 27 ஆண்களை நண்பர்களை கூட சூழதான் இருப்பாங்களா சார். கணவன்கிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்க மாட்டாங்க, இருக்க வாய்ப்பு இல்லையா. அப்ப இந்த படத்துல ஹீரோ சந்திரா கூட ஹீரோ சேர மாட்டாருன்னு சொல்ல வரீங்க? சேர மாட்டாங்கன்னு சொல்ல வரல, எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நான் அதிக நேரம் கழிப்பது ஃப்ரெண்ட்ஷிப்போட தோழிகளோட தான், இவங்களோட தான் இருப்போம் சார். கணவர்கிட்ட நம்ம அதிகமா ஈடுபட மாட்டாங்க, பட்டும் படாமல தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா. பேச்சுவார்த்தையில ஒரு நாளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட அவங்களுடைய நேர செலவிடு எல்லாத்தையுமே இதுல சந்திரான்ற கேரக்டர் உல்லாசமா இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஓகேங்க, நன்றி. சிறப்பான விளக்கம் சொன்னீங்க இல்லையா? இப்ப இதை அடுத்து இந்த டிசி படத்துல இந்த சந்திரான்ற கேரக்டர்லனா என்னவா இருக்குங்க ஐயா? சந்திரான்ற கேரக்டர் இல்லைன்னா இந்த படம் மிகவும் ஒளித்தன்மை எல்லாமே 15 நாள் அந்த சந்திரன்ற 50% ஒளித்தன்மையோட 15 நாள் ஒளித்தன்மை அற்ற நபர் இருக்கும்போது அந்த சந்திரன் என்ற கேரக்டர் இல்லைன்னா முழுவதுமே படம் முழுவதுமே சாந்த குணமா ஒரு வைலன்ஸ் உள்ளவா இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் ஐயா. வைலன்ஸா இருக்கும். சந்திரன் இருக்கிறதுனால சுமூகமா போகுது, உல்லாசமா போகுது, புடைசூழ நிறைய இருக்கிறாங்க. சந்திரன்றது மென்மை பொருள், ஒரு அழகு பொருள் தானே. பெண்மை பத்தி நம்ம எடுக்கிறேன். ஓகேங்க, அப்போ சந்திரா அந்த கேரக்டர், இந்த படத்துக்கு சந்திரா என்ற கேரக்டர் மிக மிக முக்கியமா இல்லைங்களா ஐயா? கண்டிப்பா முக்கியம். எதை வச்சு சொல்றீங்க ஐயா? நம்ம வாழ்விலும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கையில சரி, சந்திரா என்ற ஒரு பெண் ஒரு கிரகம் அந்த இடத்துல எவ்வாறு இயங்கப்படும், எவ்வாறு முக்கியத்துவம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதுதான் உல்லாசமா இருக்க லக்ஸரியான லைஃப் தான் அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த சந்திரா என்ற கேரக்டர் எவ்வாறு இருக்குன்றது இந்த திரைப்படத்தின் மூலம் நமக்கு தெரிய காணவர் ஐயா. ஓகே, சிறப்புங்க ஐயா. இப்ப இதை அடுத்து அப்ப இந்த சந்திரா என்ற கேரக்டர் இப்ப படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த சந்திரா என்ற கேரக்டர் மிக பேசக்கூடிய பொருளாக இருக்குமா ஐயா? கண்டிப்பா. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி என்னன்னா இந்த நாட்டினுடைய பெண்கள் சந்திரன் கிரகம் எவ்வாறு இருக்கும், பயன்பாடு, முக்கியத்துவம் என்னன்றது அதனுடைய கேரக்டருடைய தந்தைக்கிற சூரியன் இருக்கிறதும் சரி, மற்ற தோழியர்கள் நண்பர்களும் சரி, ஒரு பெண் இருந்தால் எவ்வாறு குடும்பத்தில் பங்கும் சரி, உலகத்திற்கு மக்களுக்கும் சரி எவ்வாறு இயல்பட தேவைப்படும்ன்றத இந்த படத்தை மூலம் தெரியப்படுத்தலாங்க. ஓகே, நன்றிங்க. இப்ப இந்த டிசி படத்துல இந்த சந்திர கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சிறிய சந்தேகம் என்னவென்றால், இப்ப இந்த படத்துல ஹீரோவோட மிஞ்ச காட்டப்படுமா இந்த சந்திர கேரக்டர், இல்ல ஹீரோக்கு கீழே காட்டப்படுமா? அதாவது இந்த கேரக்டர் ஹீரோவோட லெவலுக்கு தூக்கி வைக்கிறாங்களா, இல்ல ஹீரோவோட கீழே அமைக்க வைக்கிறாங்களா இந்த கேரக்டர்? சந்திரா என்ற கேரக்டர் டிசி என்ற திரைப்படத்துல நம்ம ஏன் அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, பெண்களுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கிறது, பெண்களுடைய காம இச்சை உல்லாசம்
இன்றியமையாது எவ்வாறு இருக்குன்றதுதான் ஆண்களுக்கு மற்றவர்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது தான் அதனோட இது. அப்ப 50% நமக்கு பாசிட்டிவான இது பார்க்கும்போது சந்திரனுடைய பத்தி தான் சொல்ல வரவங்க. சூரியன் கிரகன்றது நம்ம ஹீரோயினோ ஹீரோவோ அவரை பத்தி சொல்ல வர்றது கொஞ்சம் கம்மி தான். பெண்களுடைய முக்கியத்துவத்தை பார்த்தா அதிகமா திரைப்படம் இருக்கும் அது. அப்ப வந்து ஹீரோ டம்மி, சந்திரன் தான் மேல ஹீரோ. ஹீரோ டம்மின்றதுல ஒரு 40% இவங்க இருக்கலாம், அவங்க 60% அவங்க இருக்கலாம். அப்ப ஹீரோட ஒரு படி மேலதான் இருப்பாங்க. ஒரு படி மேலதான். அப்ப சந்திர கேரக்டர் ஹீரோனி ஒரு படம் சொல்லலாமா ஐயா? கண்டிப்பா ஹீரோனி படம். ஹீரோ படம் கிடையாது, ஹீரோயின் படம். ஓகேங்க. அப்ப இதை அடுத்து சந்திர எதனா வைலன்ஸ் சண்டை காட்சி இது போன்றது இல்ல சாந்த குணமாக இருப்பாங்களா, இல்ல சண்டை காட்சி சண்டையிடுதல் இது போல எதனா இருக்குமா ஐயா படத்துல சந்திரன்ற கேரக்டருக்கு? பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சண்டை காட்சி இருக்காது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்னா எல்லாம் ஈகோன்ற மனப்பக்கம் இருக்கும். அந்த மனப்பக்கத்தோடு பார்க்கணும் கிளைமேக்ஸ்ல ஒரு சிறிய சண்டை ஒரு சின்ன வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். அதை எதிர்பார்க்கலாம் ஐயா. அப்ப கிளைமேக்ஸ்ல சந்திரா கேரக்டர் சண்டை போடும் கண்டிப்பா இருக்கு. ஓகேயா, நன்றிங்க. அப்ப ஹீரோவும் சண்டை போடுவாருங்களா ஐயா? ஓகே, நன்றி. சிறப்பா வந்து சந்திரா கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கணிப்பு கொடுத்துருந்தீங்க. இது 99% சாத்தியமாகும். படம் ரிலீஸுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மரியாதை செலுத்துறோங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. ஸ்ரீ வராக ஜோதிட பயிற்சி மையம் வழி நடத்தும் அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் டிசி மூவியில் சந்திரா கேரக்டர் இப்படிதான் இருக்கும், இந்த படத்தோட சம்மந்தப்பட்டு இந்தந்த சீன்ஸ்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத சந்திரா கேரக்டரை வைத்து கருத்து கணிப்பு போட்டிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஷேர் செய்ய வேண்டும். இதை அடுத்து வேற ஏதோ படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருந்தாலும் அதை கமெண்ட்லையும் சொல்லுங்கள். நாங்கள் ரிவ்யூ பண்ணி ஜோதிட ரீதியாக ரிவ்யூ பண்ணி படத்துக்கு முன்பாகவே நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.